பொதுமக்களுக்கு பால் விநியோகிக்கும் ஆவின் நிறுவனம் ஆபத்துல உள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்திருக்காங்க. இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தும் கூட அரசு கண்டுகொள்ளாம இருப்பதோடு தொடர்ந்து அலட்சியப்படுத்தியும் வரதா குற்றம் சாட்டியிருக்காங்க. தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் நஷ்டத்தை தாங்க முடியாம பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பாலை விற்க தொடங்கியிருக்காங்க. இதனால தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருப்பதா செய்திகள் வர்றதா தெரிவிச்சிருக்காங்க. ஆவின் நிறுவனம் தேவையான அளவுக்கு பால் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை தாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உயர்த்திவிடும். இதனால ஏழை நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தான் ஆவின் நிறுவனத்துடைய உயிர் நாடி அப்படிங்கிறத உணர்ந்து இந்த பிரச்சனையில முதல்வர் தலையிட்டு தீர்வு காணணும் அப்படின்னு உடனடியாக பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும்னு வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியிருக்காங்க.